அனைவருக்கும் வணக்கம். ஏஆர் கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 1980 இருந்து காங்கிரஸ் கட்சி எத்தனை எம்பிக்கள் பெற்றிருக்காங்க, 2024 எவ்வளோ எம்பிக்கள் பெற்றிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1980 காங்கிரஸ் கட்சி 324 இடங்கள் 324 இடங்கள் வெற்றி 42.9% வாக்குகள் பெற்றிருக்காங்க. அந்த டைமில் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் அந்த 1980 இருந்து 1984 இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். அந்த டைமில் அவன் மகன் அதுவரையும் அரசியல் இல்லை என்றாலும் ராஜீவ்காந்தி முதல் முறையாக அரசியலில் கண்டார். 414 இடங்களில் வெற்றி. 1984 எவ்வளோ மக்களின் சூறாவளி பிரச்சாரம், எவ்வளோ பிரச்சாரம் செய்தால் 414 இடங்களில் வெற்றி கிடைத்திருக்கிறோம். மகிழ்ச்சியான மக்கள்கள் வெற்றி அடைக்கும் போது இந்தியா கூட்டணி இந்த 2024 சூறாவளி பிரச்சாரம் செய்தார்கள். அந்த டைமில் ராஜீவ்காந்தி இதோடு பயங்கரமாக பிரச்சாரம் செய்த தனி ஒருவராக இருந்து அந்த டைமில் எவ்வளோ பிரச்சாரங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில். அந்த 1989 காங்கிரஸ் கட்சி 197 இடங்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை விட்டு இழக்கும் போது அந்த டைம் வாஜ்பாய் தலைமையில் கொஞ்சம் ஆட்சி அமைச்சாங்க. அவங்க ஒரு ஆண்டுகளுக்குள் அவங்கள எம்பிக்கள் கூட்டணி கட்சிகள்லாம் வெளியேறினாங்க. அதுக்கு பிறகும் காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கட்சி காங்கிரஸ் வெளியேறிந்த ஆதரவு கொடுத்தாங்க. அதுவும் வாபஸ் வாங்கின காரணத்தால் 1991 244 இடங்கள் வெற்றி. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க. ஓட்டு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா 35.66%. எவ்வளோ மக்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அந்த தேர்தல் நம்ம படுதோல்வியை சந்தித்தாலும் போன தேர்தலில் அதே போல் ஒரு 2 ஆண்டுகளுக்கும் காங்கிரஸ் அதை மீட்டெடுத்த காரணம் என்ன? அந்த ரீசன் அதை நம்ம ஃபுல் பண்ணி அதே டார்கெட் பண்ணி 2024 நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் அது வெற்றி பெற்றிருக்கும் இந்தியா கூட்டணி. அதே போல் 1996 140 இடங்கள் 28.8% வாக்குகள். ரொம்ப படுதோல்வி காங்கிரஸ் சந்தித்தது. அந்த டைம்லையும் காங்கிரஸால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன காரணமோ ஒரு 2 ஆண்டுகளுக்குள் அதுக்கு பிறகும் ஆட்சி கலந்தது. அதுக்கு பிறகு 1998 141 இடங்கள் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. 26.16% ஓட்டு சதவீதம். ஆனால் அது அந்த டைம்லையும் வாஜ்பாய் தலைமையில் தான் ஆட்சி அமைந்து கூட்டணி கட்சிகளுடன் தான் ஆட்சி அமைச்சாங்க. அதுவும் ஒரு ஆண்டுகளுக்குள் சதிந்தது. அதே போல் 1997 1990 99 98 தான் தேர்தல் நடந்து ஒரே ஆண்டுகளுக்குள் தேர்தல். அப்போ வாஜ்பாய் தலைமையில் எவ்வளோ மோசமான ஆட்சி அந்த டைமில் அமைஞ்சிருக்கும்னு பாருங்கள். இல்லை ஒரே ஆண்டுகளுக்குள் ஏன் ஓட்டு இது சரிஞ்சிருக்கணும்? அந்த ஆட்சியை கலைந்த காரணம் என்ன? அப்போ அந்த டைமில் காங்கிரஸ் கட்சி அந்த டைமில் வியூகம் பார்த்தது. அந்த டைமில் காங்கிரஸ் கட்சி ஒற்றுமையாக இருந்த காரணத்தால் தான் அந்த டைமில் எதிர்கட்சியாலெல்லாம் உள்ளே நுழைய முடியவில்லை. அந்த 141 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த டைமில் உள்ளே நுழைய முடியல. அதே போல் 1997 99 114 இடங்கள் தான் வெற்றி பெற்றது. இது ஓட்டு சதவீதம் 28.33%. காங்கிரஸ் கட்சியால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. ஆனால் அந்த டைமில் ரொம்ப மோசமான ஒரே ஆண்டுகளுக்குள் அது 5 ஆண்டுகள் வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி அமைந்தது. அவங்க கொஞ்சம் இது பாராளுமன்றத்துக்கும் பயங்கரமாக இருந்ததுனால அது இன்னும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதே 2004 145 இடங்கள் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைச்சாங்க. 2004 பிரதமராக நம்ம மன்மோகன் சிங் பதவியேற்றார். ஓட்டு சதவீத காங்கிரஸ் கட்சி தனிப்பெருமாவுடன் 26.77% வெற்றி. அந்த டைம் 145 இடங்கள் தான் வெற்றி பெற்றாது. ஆனால் கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இடங்கள் வெற்றி பெற்றாலும் 40க்கு 40 இடங்கள் அந்த டைமில் கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற்று நம்ம மன்மோகன் சிங்கிட்ட ஒப்படைத்தார். 2009 அதே போல் தான் 206 இடங்கள் காங்கிரஸ் கட்சி வெற்றி,
ஆனால் ஓட்டு சதவீதம் 28.55% தான் மீண்டும் அவர் மன்மோகன் சிங் தமிழ் ஆட்சி இருந்தது. ஆனால் அது பயங்கரமாக இருந்துச்சு, ஆட்சி பயங்கரமாக பவர்ஃபுல். அந்த டைமில் பயங்கரமாக ஆட்சி அமைச்சாங்க. அந்த டைமில் 2G ஊழல் அதெல்லாம் வந்து 2014 காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது. 44 இடங்கள் தான் வெற்றி. அதுக்கு பிறகு 19% பயங்கரமாக டவுன் ஆச்சு, 19.52. அதுக்கப்புறம் பாஜக தலைமையில் மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றார் 2014. 2019 காங்கிரஸ் கட்சி, 2018 நம் இளம் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக்கப்பட்டார். 2019 காங்கிரஸ் கட்சி 59 இடங்கள் தான் வெற்றி. கூடுதலாக எத்தனை இடங்கள் தான் வெற்றி. 2024 காங்கிரஸ் கட்சி 99 இடங்கள் வெற்றி. ஆனால் இப்போ 2 நாட்கள் முன்னே பார்த்தீங்கன்னா 100 இடங்கள் காங்கிரஸ் கட்சி. ஒரு சுயேட்சை எம்பிக்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து விட்டார்கள். இணைந்து விட்ட காரணத்தால் காங்கிரஸ் கட்சி 100 இடங்களை பெற்றிருக்கிறது. எந்த கருத்து கணிப்பும் காங்கிரஸ் கட்சி 3 டிஜிட்டில் ஆட்சி அமைக்க முடியாது என்று தான் சொன்னார்கள். 3 டிஜிட் வர வாய்ப்பே இல்லை. எத்தனை பெரிய பெரிய கருத்து கணிப்புகள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. 100 இடங்களை காங்கிரஸ் கட்சி பெற்றுவிட்டது. 2வது இப்போ 234 எம்பிக்களை வச்சுருந்தாங்க. இந்தியா கூட்டணி பலமாக இருக்காங்க. அந்த டைமில் சூறாவளி பிரச்சாரங்கள், மக்கள் ஆட்சி அமைக்கும் போது தான் இவ்வளோ பேர் நம்மளுக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறார்கள். நம்ம 2000க்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை இன்னும் வழி நடத்த வேண்டும். 2000க்கு முன்னுக்கு எப்படி காங்கிரஸ் கட்சியினர்கள் எப்படி பாடுபட்டார்களோ அதே போல் 2024க்கு பிறகும் மக்கள்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம பயங்கரமாக பிரச்சாரம் செய்யணும். அந்த இடத்த விட்டு வைத்தனால தான் இப்போ காங்கிரஸ் கட்சியால் அந்த டைமில் 1-2 மிஸ்டேக் பண்ண காரணத்தால் தான் ஆட்சி இழந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த டைமில் பவர்ஃபுல்லாக நம்ம இருந்திருக்கணும். அந்த டைமில் கிங் மேக்கர் எத்தனை தலைமையில் ஆட்சி அமைந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையும். தொடர்ந்து இந்தியாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைய KR கிங் யூடியூப் சேனலும் பாடுபடும். அதுவும் இல்லாமல் அனைத்து கருத்து கணிப்புகளும் நம்ம எந்த கட்சியை பற்றும் பேசவில்லை, எல்லாத்தையும் பற்றி பேசுகிறோம். அதனால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை உங்களால் முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. எவ்வளோ பேர் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ண வைங்க, சரிங்களா? இது நம்ம AR கிங் யூடியூப் சேனல் சார்பு ஒரு சின்ன வேண்டுகோள். எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுதான் 2ஆம் நாள் வீடியோ போடுறோம். உங்களோட வளர்ச்சியை நம்ம சேனலுக்கு தாங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம்.